மண்வள அட்டை மூலம் மண்வள பாதுகாப்பு குறித்த முக்கியத்துவத்தை எம் ரெட்டியார்பட்டி வட்டார வேளாண் உதவி இயக்குனர் எஸ் துரைக்கண்ணம்மாள் அவர்கள் உரையாற்றும் போது, இந்த விவசாயிகள் நல்வாழ்வு இயக்கத்தில் வந்து பல துறைகள்லேருந்து வராங்க. வேளாண் துறை மட்டும் இல்லாமல் இப்போ வேளாண் அறிவியல் நிலையத்திலேருந்து வந்திருக்காங்க, கால்நடை துறையிலேருந்து வந்திருக்காங்க, வனத்துறையிலேருந்து வந்திருக்காங்க, வேளாண் பொறியியல் துறையிலேருந்து வந்திருக்காங்க, விற்பனை துறையிலேருந்து வந்திருக்காங்க. ஒவ்வொரு துறையிலிருந்தும் அவங்க வந்து செயல்படுத்துகிற திட்டங்களை பற்றி சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் விவசாயிகள் நல்வாழ்வு இயக்கத்தில் வந்து கடந்த இது வந்து முதல் கட்டமாக நடந்ததில் வந்து விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் வந்து மண் வள அட்டைகள் வந்து கொடுத்தோம். ஏற்கனவே உங்கள் ஊரில் வந்து நாங்கள் வந்து விவசாயிகள்கிட்ட நிலத்தில் இருந்து முன்னால் வந்து உங்ககிட்ட வந்து 20 ரூபா வாங்கிக்கிட்டு அந்த மண் மாதிரி எடுத்து பரிசோதனை செஞ்சு தருவாங்க. நம்ம பகுதியில் வந்து அருப்புக்கோட்டையில் இருக்குது நடமாடும் மண் பரிசோதனை நிலையம்னு இருக்குது. இது அந்த சைடு உள்ள மற்ற வட்டாரங்களுக்கு வந்து விருதுநகரில் இருக்குது மண் பரிசோதனை நிலையம்னு இருக்குது. இங்கே இருக்க நடமாடும் மண் பரிசோதனை நிலையம். உங்கள் பகுதியில் நீங்கள் எதுவும் காசு கொடுக்கல, எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய உதவி வேளாண்மை அலுவலர் அவங்களே வந்து உங்கள் நிலத்தில் மண் எடுத்திருப்பாங்க. அதுக்கான முடிவுகளும் எல்லாம் வரப்பட்டு உங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்துட்டோம். இன்றைக்கி கூட இந்த இதில் வந்து ஒரு 4-5 விவசாயிகளுக்கு நாங்கள் வந்து தரோம். கிட்டத்தட்ட 183 விவசாயிகளுக்கு இந்த கிராமம்னா இதில் சுற்றி இறைசினம்பட்டி, கத்தாளம்பட்டி, கல்லுமடம், கல்யாண சுந்தரபுரம் இந்த எல்லாத்தையும் சேர்த்து 184 மண் மாதிரிகள் வந்து எடுத்திருக்கு. அதுக்கான ரிசல்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கடலை மினிக்கிட்டு, அதாவது ஒரு மினிக்கிட்டுங்கிறது 20 கிலோ அளவு இருக்கும். தரணி அப்படிங்கிற ஒரு கடலை மினிக்கிட்டு வந்து நாங்கள் வந்து ஒரு 60 விவசாயிகளுக்கு வந்து, அதாவது இந்த விவசாயிகள் நல்வாழ்வு இயக்கத்தில் வந்து ஒவ்வொரு கிராமத்தில் நடக்கிறதுக்கு வந்து 60 விவசாயிகளுக்கு தரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டில். அதனால் 60 விவசாயிகளுக்கு நாங்கள் வந்து கடலை மினிக்கிட்டு தருவோம். திருப்பி தோட்டக்கலை துறையிலேருந்து அவங்க என்ன தருவாங்கங்கிறத பற்றி பேசுவாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல நாங்கள் வந்து ஏற்கனவே மண் மாதிரிகள்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து எங்கள் திட்டத்தில் வந்து எங்கள் வேளாண்மை துறையில் செயல்படுத்துகிற திட்டங்கள், ஒரு சில திட்டங்கள் மட்டும் பற்றி நான் சொல்கிறேன். இப்போ பயிர்னு எடுத்துட்டோம்னா தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம்னு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தின் கீழ் வந்து நாங்கள் செயல் விளக்க திடல்கள் வந்து நம்ம வட்டாரத்தில் வந்து 100 நம்பர் வச்சுருக்கோம். சரிங்களா? அதுக்கு வந்து ஒரு செயல் விளக்க திடலுக்கு 6000 ரூபாய் மானியம். சரிங்களா? அதுக்கு வந்து நாங்கள் வந்து பாசி விதை வந்து 20 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு நாங்கள் தரோம். இதே மாதிரி திரவ வடிவிலான உயிர் உரங்கள் ரைசோபியம் சொல்லிட்டு இருக்குது. அது வந்து 500 ml. பாஸ்வோ பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு உயிர் உரம் இருக்குது. அது 500 ml. உங்களுக்கு அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் வரும். சரிங்களா? அப்புறமா வந்து நுண்ணூட்ட உரம் அப்படின்னு இருக்குது. பயிர் வகை பயிர்களுக்குள்ள நுண்ணூட்ட உரம்னு சொல்லியிருக்கு. அது வந்து ஒரு ஹெக்டேருக்கு 5 கிலோ அதை மாதிரி தரோம். அப்புறமா வந்து இந்த மானாவாரி பகுதியில் வந்து பெய்கிற மழை தண்ணியை வந்து சேமித்து வச்சு, அதுவே வந்து சேமித்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது வந்து ரிலீஸ் பண்ண, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பூசா ஹைட்ரோஜல் அப்படின்ட்டு ஒரு பொருள் இருக்குது. அது வந்து ஒரு 250 கிராம் அப்படிங்கிற மாதிரி தரோம். டிஏபி 25 கிலோ அது மாதிரி தரோம். இந்த செயல் விளக்க திடலுக்கு இது போக விதைகள் விநியோகம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பாசினாலும் உளுந்துனாலும் சரி, அதாவது இப்போ அந்த ரகத்தை வந்து கண்டுபிடிச்சி 10 வருஷம் தான் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2018 வருஷம் நடந்துகிட்ருக்கு. இதே 2009க்கு அப்புறம் அந்த ரகத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னம்னா, அந்த ரகங்களுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு 40 ரூபா மானியத்தில் தரும். அதோட விலை வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் மாறும். அதாவது இந்த வருஷம் 83 ரூபா இருக்குது ஒரு ரகம், இன்னொரு ரகம் வந்து 75 ரூபா அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆதார விதை சான்று விதைன்னு இருக்குது. அதுக்கு வந்து 40 ரூபா மானியம். இதே இந்த ரகங்களை கண்டுபிடிச்சி 10 வருஷத்துக்கு மேல் ஆகுது, அதாவது 2009க்கு முன்னால் கண்டுபிடிச்ச ரகங்கள், ரிலீஸ் பண்ண ரகங்கள் அப்படின்னம்னா அதுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு 25 ரூபா மானியத்தில் தர்றோம். ஒரு விவசாயி வந்து 2 ஹெக்டேருக்கு வந்து வாங்கிக்கலாம். ஒரு ஹெக்டேர்னா நாங்கள் 20 கிலோ வரைக்கும் தருவோம். 2 ஹெக்டேர்னா 40 கிலோ வரைக்கும் தருவோம். ஒரு விவசாயி அவ்வளோதான் வாங்க முடியும். ஏன்னா எல்லா விவசாயம் பயனடைய முடியாது. அதாவது குறிப்பிட்ட அளவு தான் மானியம் வந்து திட்டங்கள் இருக்கும். அதனால் இது வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் விதை கிராம திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குது. அதில் வந்து நெல் விதை அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதில் வந்து பாதி விலை, அதோட ரேட் வந்து 33 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அதோட பாதி 50% மானியத்தில் தரும். பயிர் வகைகள்னால் அதில் வந்து 48 ரூபா மானியம் வரும். கடலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கடலைனா 36 ரூபா மானியம். நான் சொல்கிறது ஒரு கிலோவுக்கு. உங்களுக்கு நாங்கள் தர்றது ஒரு ஹெக்டேருக்கு தருவோம். கடலைனா 200 கிலோ அப்படிங்கிற மாதிரி தரும். பயிர் விதைனா 20 கிலோ, நெல் விதைனா 50 கிலோ அப்படிங்கிற மாதிரி நாங்கள் தருவோம். ஆனால் அந்த விதை கிராம திட்டத்தில் மட்டும் ஒரு ஏக்கருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வாங்கணும். மற்ற திட்டத்தில் வந்து ஒரு ஹெக்டேருக்கு அப்படிங்கிற மாதிரி தருவோம். இது ஒரு ஏக்கருக்கு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் தரோம். அப்புறமா இன்னொரு திட்டம் இருக்குது, மரவகை பயிர்கள் சாகுபடின்னு சொல்லிட்டு. அது வந்து நம்ம வட்டாரத்துக்கு வந்து 3 எண்ணிக்கை வேம்பு 3 ஹெக்டேருக்கு வந்து போடலாம். புங்கம் வந்து ஒரு ஹெக்டேருக்கு வந்து போடலாம். புங்கம்னா ஒரு ஹெக்டேருக்கு வந்து 500 மரங்கள் நடணும். விவசாயி நீங்களே உங்கள் ஓன் செலவில் வந்து கன்று வாங்கி நீங்கள் நட்டுட்டு அதுக்குண்டான பட்டியல்கள் எல்லாம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, குழி எடுக்கிறதுலேருந்து கன்று வாங்குறதுலேருந்து அது நடுறது, அது வேலி போகிறது எல்லா செலவும் சேர்த்து எங்களுக்கு பில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, நாங்கள் புங்கம் அப்படின்னா ஒரு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் மானியம் தரோம். இதே வேம்புனா நீங்கள் ஒரு ஹெக்டேரில் 400 கன்று நடணும். அதுக்கு வந்து மானியம் 17,000 ரூபாய்.
நாங்கள் வந்து தரோம். திருப்பி வந்து பாரத பிரதமரின் வந்து அங்கக பண்ணைய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டம் வந்து இந்த வட்டாரத்தில், அருப்புக்கோட்டை வட்டாரம், விருதுநகர் வட்டாரம் 3 வட்டாரத்தில் மட்டும், இந்த மாவட்டத்தில் இருக்கிற 11 வட்டாரங்களில் 3 வட்டாரத்தில் மட்டும் கடந்த 2 வருஷமாக நடைபெற்றுருக்கு. அதில் வந்து இந்த வட்டாரத்தில் வந்து கத்தாளம்பட்டிங்கிற கிராமத்துலேயும் இறைசின்னம்பட்டிங்கிற கிராமத்திலையும் சேர்ந்து 50 விவசாயிகள் பண்ணிகிட்ருக்காங்க. தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம்ங்கிற திட்டத்திலே வந்து எண்ணெய் வித்துக்களுக்கு வந்து விதைகள் வந்து விநியோகத்துக்கு வந்து ஒரு கிலோவுக்கு 40 ரூபா மானியத்தில் தர்றோம். இன்னொரு இது செயல் விளக்கம் அப்படின்னு இருக்குது. அதுக்கு வந்து ஒரு ஹெக்டேருக்கு வந்து ஹெக்டேர்னால் 2.5 ஏக்கர், அதுக்கு வந்து 10,000 ரூபாய் வந்து மானியம் தரும். இதுதான் எங்கிட்ட வந்து செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள். நீங்கள் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட பயிர் வந்து அறுவடை ஆகிற ஸ்டேஜில் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஏற்கனவே எங்கிட்ட நிறைய பேர் வந்து விதை வாங்கியிருக்கிறீங்க. இனிமேல் வந்து எங்கிட்ட விதைகள் இன்னும் இருக்குது. உங்களுக்கு வேறு என்னென்ன விவசாயத்தில் சந்தேகங்கள் வருதோ நீங்கள் வந்து எங்களை வந்து அணுகி நீங்கள் அதுக்கு வந்து சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணி நீங்கள் விவசாயம் சாகுபடி செய்யுங்க. நவீன இயந்திரங்களின் பயன்பாடு, கையாளும் முறை மற்றும் இயந்திர மானிய விவரங்களை வேளாண் பொறியியல் துறை உதவி பொறியாளர் ஜே ஜெகதீசன் அமிர்தராஜ் அவர்கள் எடுத்துரைக்கையில், இன்றைக்கி வந்து ஆள் பற்றாக்குறை, ஆள் கிடைக்கிறதில்ல, கிராமங்களில் போனால் அந்த 100 நாள் வேலைக்கு போயிடுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய நோக்கம், அரசாங்கத்தின் நோக்கம் வந்து அது கிடையாது. அரசாங்கம் வந்து 100 நாள் வேலை திட்டம் நடக்கணும். ஏன்னா பெண்களுக்கு ஆதாரம் கிடைக்கணும். அதே சமயத்தில் விவசாயமும் பாதிக்கக்கூடாது. விவசாயம் பாதிக்கக்கூடாதுன்ற நோக்கத்தில் தான் விவசாயத்தில் வந்து கருவிகளை வந்து இயந்திரமயமாக்கல் வந்து நாங்கள் அடிப்படையாக வச்சு விவசாயத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் விதைக்கிறதுலேருந்து அறுவடை வரைக்கும் உள்ள அனைத்து கருவிகளுக்கும் வந்து இன்றைக்கி மானியம் கொடுத்துருக்காங்க. அது இந்த வருஷம்தான் அதிகபட்ச மானியமாக வந்து டிராக்டருக்கெலாம் வந்து 2 லட்சம், 70 HP டிராக்டருக்கு வந்துச்சுன்னா 2.5 லட்சம் வரைக்கும் மானியம் தராங்க. போன வருஷம் வரைக்கும் 1 லட்சம் தான் இருந்துச்சு. அப்படி 2 மடங்காக உயர்த்தியிருக்காங்க இந்த வருஷம். அது மாதிரி எல்லா வேளாண் கருவிகளுக்கும் உங்களுக்கு விதை நடவும் இயந்திரம் முதற்கொண்டு களை எடுக்கும் இயந்திரம், அறுவடை இயந்திரம், மற்ற எல்லா இயந்திரங்களுக்கும் ஸ்ப்ரேயர், நாங்கள் பூச்சிக்கொல்லி அந்த ஸ்ப்ரேயருக்கு முதற்கொண்டு 50% மானியத்தில் நாங்கள் இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. அதிகமான நிதி ஒதுக்கீடு இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. அதனால் விவசாயிகள். ஆனால் 2வது, உங்கள் உழவன் செயலி நீங்கள் எல்லாருமே வச்சுருப்பீங்க. ரெட்டிப்பட்டி வட்டாரம் அவங்கள அந்த விட்ட கேட்டிங்கன்னா உழவன் செயலி மூலமாக தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் உங்கள் அப்ளிகேஷனை. நீங்கள் உழவன் செயலி மூலம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சீனியாரிட்டியில் சேர்ந்துடும். சீனியாரிட்டி பிரகாரம் இப்போது இது வரைக்கும் என்னென்னா மாவட்ட ரீதியாக, மாநில ரீதியாக சீனியாரிட்டி இருந்துச்சு. இப்போ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வட்டார ரீதியாக, இப்போ திருச்சுழி வட்டாரம் அப்படின்னு திருச்சுழி வட்டாரத்துக்கு தனியாக சீனியாரிட்டி மெயின்டைன் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்குன்னு தனியாக மூதுரிமை. அதனால் இந்த வருஷம் கிடைக்கலனாலும் அடுத்த வருஷம் கண்டிப்பாக கிடச்சிடும் எல்லாத்துக்குமே. இப்போ ஒரு பக்கமே வாங்கிட்டு இருந்தாங்க, ஒரு பக்கமே போயிட்டு இருந்துச்சுன்ற மாதிரி இல்லாமல் எல்லா வட்டாரங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டு எல்லா வட்டாரங்களுக்கும் இந்த வேளாண் இயந்திரமயமாக்கல் செல்லணும்னு சொல்லி உழவன் செயலி மூலமாக செஞ்சிட்ருக்கோம். கண்டிப்பாக செய்யுங்க. போன தடவை கேகேஐ திட்டத்தில், அது சிறப்பு திட்டமாக இந்த கேகேஐ திட்டத்தில் தெரிவு செய்யப்படும் கிராமங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ போன தடவை 25 கிராமங்கள் முதல் பேஸில் நாங்கள் செஞ்சோம். 25 கிட்டத்தட்ட 317 விவசாயிகளுக்கு வேளாண் கருவிகள் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 42 டிராக்டர் மட்டுமே நாங்கள் அரசு மானியத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வருஷமும் 25 கிராமங்கள் வந்து செய்திருக்கோம். கேகேஐ திட்டங்களுக்கு எங்களுக்கு வர நிதி ஒதுக்கீட்டில் கேகேஐ திட்டங்கள் அந்த கிராமங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் உங்கள் கிராமங்கள் வந்து நீங்கள் உங்கள் வேளாண் இயந்திரங்கள் என்னென்ன தேவைப்படுதோ நீங்கள் உழவன் செயலி மூலமாக உங்கள் பேர் அது ரிஜிஸ்டர் மட்டும் தான் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு வந்துடும். நாங்களே உங்களை வந்து என்ன கருவிகள் கேட்டிருக்கீங்க, அதுக்கு என்னென்ன வேணும் வழிமுறைகள்லாம் நாங்களே உங்களுக்கு வருவோம். நீங்கள் உழவன் செயலி மூலமாக உங்கள் பேரை மட்டும் உங்கள் ஆதார் கார்டோட உங்கள் பட்டா எண்ணோட ரிஜிஸ்டர் மட்டும் தான் நீங்கள் பண்ணணும். அதனால் நீங்கள் அதுமாதிரி செய்யுங்க. வேளாண் இயந்திரங்கள் சில இவங்களை வந்து நான் கம்பெனிஸ் கூட்ட வந்துருக்கோம். அன்றைக்கி வேளாண் அந்த கருவிகள் எப்படி செயல்படுது, அந்த கருவியோட பயன்கள் என்ன, அந்த கருவிக்கு ஆகும் செலவுகள் என்ன, ஒரு மணி நேரம் எவ்வளவு செலவாகும் அப்படின்ற விளக்கமும் காமிக்கிறதுக்கு இன்றைக்கி அதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த ஒரு 3 கம்பெனி வந்திருக்காங்க. உங்களுடைய எல்லா கருவியும் கொண்டாந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் நீங்கள் இந்த பயிற்சி முடிஞ்சோடனே ஒரு விளக்க பயிற்சி நாங்கள் வெளியே நடத்துகிறோம். நீங்கள் அதுலேயும் நீங்கள் வந்து கலந்துக்குங்க. வந்து உங்களோட செய்யுங்க. வேளாண்மை பொறியியல் துறையை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். விவசாயத்துடன் கால்நடைகளை வளர்க்கும் போது கிடைக்கும் நன்மைகள் மற்றும் கால்நடை பராமரிப்பு குறித்த தொழில்நுட்பங்களை கால்நடை துறை உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் ரமேஷ் அவர்கள் தரும் தகவல்கள். எங்கள் துறையில் கேகேஎல் மூலமாக நம்ம வந்து முந்தி வந்து வெண்மை புரட்சியில் வந்து ஹெச்எஃப்பும் ஜெர்சி மாடுக்கு சென ஊசி போட்டு பால் உற்பத்தியை கூட்டிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹெச்எஃப் மாடு வந்து நம்ம ஊர் வந்து வெப்ப பிரதேசனால் வெயிலுக்கு வந்து தாங்க மாட்டேங்குது, இலைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரெட் சிந்தி நம்ம ஊர்லேயே உள்ள மாடு, அதனுடைய பால் வந்து நல்லா இருக்கும், பால் உற்பத்தி கூட இருக்குன்னு சொல்லி அதனுடைய காலையிலேருந்து விந்து எடுத்து அதை வந்து சென ஊசி போட சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? அதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. அதுதான் முக்கியமாக. அப்புறம் இன்னொன்று இந்த திட்டத்தின் மூலமாக நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் தடுப்பூசி போட சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து காணிக்கு தடுப்பூசி வந்து போனோம், 9ஆம் மாதம் வந்து போட்டோம்.
அடுத்த 6 மாதத்துக்கு ஒரு தடவை போட்டுட்ருக்கோம். எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். தோட்டக்கலை பயிர்கள் மூலம் கூடுதல் வருவாய் ஈட்டும் ஆலோசனைகளை திருச்சுழி வட்டார தோட்டக்கலை அலுவலர் செல்வி மாரீஸ்வரி அவர்கள் விளக்கமளித்த போது, முக்கியமாக வந்து திருச்சுழி வட்டாரத்தில் வந்து 4 திட்டங்கள் வந்து தோட்டக்கலைத்துறை சம்மந்தமாக வந்து செயல்படுத்திட்டு வரும். ஒன்று வந்து ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டம், இன்னொன்று வந்து வேளாண்மை வளர்ச்சி திட்டம், தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம், 3வது வந்து பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம், 4வது மானாவாரி பகுதி மேம்பாட்டு திட்டம். சரிங்களா? இந்த ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்திலையும் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்திலையும் தோட்டக்கலை பயிர்களான பழப்பயிர்களுக்கு, அதாவது மா, கொய்யா, அப்புறம் எலுமிச்சை, பப்பாளி, நெல்லி ஆகிய கன்றுகள் வந்து சாகுபடி செய்வதற்கு முழு மானியத்தில் வந்து கன்றுகள் வந்து வழங்கிட்டு இருக்கோம். அது தவிர வந்து காய்கறி பயிர்கள் இருக்குது பார்த்தீங்களா, காய்கறி பயிர்களில் வந்து வெண்டை விதையும் வெங்காய விதமும் வழங்கிட்டு இருக்கோம். அது போக வந்து தக்காளி நாற்று, மிளகாய் நாற்று, கத்திரி நாற்றும் வந்து முழு மானியம், அனைத்துமே வந்து முழு மானியத்தில் வழங்கிட்டு இருக்கோம். அது தவிர பூச்செடிகள் சாகுபடி செய்கிறவங்களுக்காக அதுக்கும் இருக்குது திட்டங்கள். தோட்டக்கலைத்துறையில் வந்து மல்லிகைப்பூ கன்றுகள் வந்து வழங்கிட்டு இருக்கோம் விவசாயிகளுக்கு. சரிங்களா? அது தவிர வந்து தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் உயர் தொழில்நுட்பத்தில் வந்து சாகுபடி செய்வதற்கும் திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பசுமை குடில் சாகுபடி, அதாவது வந்து பாலிஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுபோக வந்து ஷேட் நட், நிழல் வலையில் பயிர்கள் சாகுபடி, தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடிக்கும் வந்து மானிய திட்டங்கள் வந்து 50% வந்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அப்புறம் வந்து எனக்கு வந்து தோட்டக்கலை காய்கறி பயிர் வந்து விவசாயம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எனக்கு வந்து தோட்டம் இல்லை, எனக்கு வந்து காடு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து வீட்டிலையே இப்போ வந்து மக்கள் வந்து விவசாயம் பண்ண இல்லத்தரசியெல்லாம் விரும்புவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குன்னே வந்து இப்போயும் தோட்டக்கலைத்துறையில் வந்து திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அவங்களுக்காகவே வந்து மானிய விலையில் வந்து இந்த விவசாய கிட்டு வந்து வழங்கிட்டு இருக்கோம் தோட்டக்கலைத்துறையில். அதையும் வந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதெல்லாம் பெறுவதற்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வட்டார தோட்டக்கலை அலுவலகத்தில் வந்து அவங்கவுங்களோட பட்டா, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, 2 ஃபோட்டோ, பேங்க் பாஸ்புக்கு எல்லாம் கொடுக்கணும். எதுக்காக பேங்க் பாஸ்புக் கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ பல செடிகள் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதோடு வந்து அதை வந்து நடுவதற்கும், அப்புறம் வந்து உரச்செலவினம் மேற்கொள்வீங்க, களை எடுப்பீங்க, அதுக்கும் சேர்த்து இது பின்னாடி வந்து மானியம் வந்து வழங்குவோம். அது அடுத்த திட்டமாக வந்து பாரத் பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம். இது மிகவும் வந்து முக்கியமான திட்டம். குறைந்த அளவு நீரில் வந்து எப்படி வந்து அதிக அளவு மகசூல் பெறலாம், அதிக அளவு எப்படி வந்து விவசாயம் பண்ணுறதுக்காக வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. தோட்டக்கலைத்துறை, அதாவது நுண்ணீர் பாசன திட்டத்தில் வந்து 2 வகை இருக்குது. தெளிப்பு நீர் பாசனம், நுண்ணீர் பாசனம் சொல்லி ரெண்டு வகை இருக்குது. ரெண்டுலேயுமே வந்து தோட்டக்கலை பயிர்களுக்கும் இருக்குது, வேளாண்மை துறையில் வந்து வேளாண்மை பயிர்களுக்கும் இருக்குது. தோட்டக்கலைத்துறையில் வந்து நம்ம வந்து தெளிப்பு நீர் பாசனம் வேணும் அப்படின்னா எந்த விவசாயிகள் பயன்பெறலான்னா, கீரை போட்டிருக்கவங்களும் கொத்தமல்லி சாகுபடி செய்கிற விவசாயிகளும் தெளிப்பு நீர் பாசனத்தில் பயன்பெறலாம். அது போக வந்து சொட்டு நீர் பாசனம் அப்படின்றது வந்து தோட்டக்கலை பயிர்கள் அனைத்து பயிர்களுக்குமே போடலாம். போட்டு அதிக அளவில் வந்து மகசூல் பெறணும்னு தண்ணியை வந்து சிக்கனமாக பயன்படுத்தி இன்னும் 1 ஏக்கர் விவசாயம் பண்ணுற இடத்துல வந்து 2 ஏக்கர் 2 மடங்காக வந்து விவசாயம் பண்ணி அதிக அளவு வந்து நம்ம மகசூல் பெறலாம் அப்படின்றத கேட்டுக்கிறேன். அப்புறம் மானாவாரி பகுதி மேம்பாட்டு திட்டம், இதில் வந்து எப்படின்னா, ஒரு ஹெக்டேருக்கு வந்து 25,000 மானியம் வழங்குகிறோம். அது என்னென்னா, பல செடிகளோட ஊடுபயிர் சாகுபடி செய்வதற்கும் நம்ம வந்து வழங்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து உளுந்து வந்து ஊடுபயிர் சாகுபடிக்கு இப்போ கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? அது போக இந்த திட்டத்திலையுமே வந்து நடுவதற்கும் உரங்கள் வந்து போட்டு அந்த செலவின மேற்கொண்டதற்கும் வந்து நம்ம வந்து விவசாயிகளுக்கு வந்து மானியம் வந்து வழங்கிட்டு இருக்கோம். மேலும் மண்புழு உரம் தயாரித்தல் மற்றும் மாடித்தோட்டம் அமைத்தலின் முக்கியத்துவம் மற்றும் வழிமுறைகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டன. வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக தரப்படக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி மண்புழு உர தயாரிப்பு பயிற்சி. இது வந்து எல்லாருக்குமே, விவசாயிகளாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்கும் வந்து கழிவுகள் அன்றாடம் நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கோம். அதாவது சமையலறை கழிவுகள், தோட்டத்திலேருந்து வரக்கூடிய கழிவுகள், பண்ணையிலேருந்து வரக்கூடிய கழிவுகள், இந்த கழிவுகள் எல்லாத்தையும் மக்க வச்சு மண்புழுக்களை விட்ட பிறகு அதை எப்படி உரமாக மாற்றுறேன்றது பயிற்சி. இது வந்து மாதாந்திரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு பயிற்சி தந்துட்டுருக்கோம். இந்த பயிற்சியில் வந்து எப்படி வந்து என்னென்ன கழிவுகள்லாம் மக்க வைக்கலாம், அதே மாதிரி என்னென்ன கழிவுகளை வந்து சேர்க்கக்கூடாது, மக்க வைக்கக்கூடிய கழிவுகளை வந்து நம்ம எப்படி மண்புழு உரத்துக்கு பயன்படுத்துறது அப்படின்றத நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். தொட்டி முறை, அதே மாதிரி மண்புழு உர பயன்படுத்தும் முறை, இந்த 2 முறைகள் மூலமாக விவசாயிகள் வந்து மண்புழு உர உற்பத்தியை செய்யலாம்.
இதுக்கு வந்து எப்படி ஒரு ஷெட் அமைக்கிறது, எவ்வளோ நீளம் அகலம் ஆழம் இந்த மாதிரி தொட்டி கட்டுறது, இல்லை விவசாயிகளுக்கு வந்து தொட்டி கட்டுறதுக்கு வசதி இல்லை, அதற்கான இட வசதி இல்லை அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி மண்புழு உரப்பை சில்பாலின் பை கொண்ட இந்த உரப்பையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு 1 டன் பண்ணை கழிவுகளோ இல்லை மக்கக்கூடிய கழிவுகளுக்கோ வந்து நம்ம 5 கிலோ அளவுக்கு மண்புழுக்களை விட்டு அந்த மக்க வச்ச கழிவுகளில் மண்புழுக்களை விடும்போது கிட்டத்தட்ட 1.5 மாதத்தில் நமக்கு இந்த மாதிரி மண்புழு உரம் கிடச்சிரும். ஸோ இந்த மண்புழு உரத்தை வந்து நம்ம எப்படி அறுவடை பண்ணுறது, எந்த மாதிரி ஈரப்பதத்தில் இருக்கும்போது அறுவடை பண்ணி இந்த மாதிரி பேக்கெட் பண்ணலாம், இல்லை 10 கிலோ பையில் பண்ணலாம், 25 கிலோ பையில் பண்ணலாம். இந்த மண்புழு உரத்துக்கு வந்து அதிகமான வரவேற்பு விவசாயிகளிடையும் இருக்குது, தொழில் முனைவோர்களிடையே இருக்குது. அதே மாதிரி வேளாண் சார்ந்த ஆலைகள்கிட்டையும் வந்து இந்த மாதிரி மண்புழு உர உற்பத்திக்கான தேவை வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் நிச்சயமாக வந்து விவசாயிகள் எல்லாரும் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் கொடுக்கக்கூடிய இந்த மண்புழு உர உற்பத்தி பயிற்சியை வந்து எடுத்துக்கிட்டு பயன்பெற வேணும்னு கேட்டுக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய சூழலில் நம்ம வந்து எடுத்துக்கிறக்கூடிய உணவு வந்து நம்ம வந்து எந்த வகையான வந்து காய்கறிகள்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லோம்னா, அதிகபட்சமாக வந்து ரசாயன உரங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்ட, அதே நேரத்தில் வந்து பூச்சி மருந்துகள்லாம் வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்ட, அதாவது வந்து விவசாயிகளுடைய மகசூலை அதிகரிக்கிறதுக்காக அவங்களால வந்து தெளிக்கப்பட்ட பூச்சி மருந்து உள்ள அதாவது பூச்சி மருந்து தெளிக்கப்பட்ட காய்கறிகளை இதுகளைத்தான் நாம் வந்து இப்போ உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் இப்போ இதை வந்து என்னன்னு சொன்னால் நம்மளுடைய உணவில் வந்து நம்ம வந்து எவ்விதமான வந்து ரசாயனம் இல்லாத அளவுக்கு, அதே நேரத்தில் வந்து பூச்சி மருந்து தெளிக்காத அளவுக்கு நம்மளே வந்து அந்த காய்கறிகளை வந்து நம்ம உற்பத்தி பண்ணி அதன் மூலமாக வந்து நம்மளுடைய வீட்டினுடைய தேவைக்கு வந்து நம்ம வந்து பூர்த்தி செஞ்சு அதே வந்து ஒரு சிறிய வருவாயம் கூட வந்து நம்மளால் ஈட்ட முடியும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாடித்தோட்டம்ங்கிறத வந்து ஒரு இந்த மாடித்தோட்டம் பற்றிய பயிற்சிகளை வந்து மக்கள் மத்தியில் வந்து எடுத்துக்கொண்டு சென்றுக்கிட்டு இருக்கோம். என்னென்னு சொன்னோம்னா, இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் அதாவது வந்து இந்த மாடி தோட்டத்தின் மூலமாக வந்து இப்போ என்னென்னா, சமீப காலமாக வந்து இன்னும் அதிக இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அந்த அதாவது வந்து என்னென்னு சொன்னோம்னா, நம்மளுடைய மாடி தோட்டத்தோடு சேர்ந்து அதாவது ஹெர்பல்னு சொல்லக்கூடிய மூலிகையும் சேர்ந்து வந்து நம்ம வந்து பயிரிட்டு நம்மளுடைய அதாவது வந்து ஒரு காலத்தில் இருந்து வந்து எங்கே பார்த்தாலும் வந்து ஒரு செடிகள் கொடிகள் நிறையா இருந்த இது போக வந்து இப்போ சமீப காலமாக வந்து ஒரு செடி கொடிகளை பார்க்குறது கூட வந்து வறண்ட நிலையில் இருக்கும்போது நம்மளுடைய என்ன நம்ம வந்து ஒரு சாதாரண புல்லு பூச்சிகளை நம்ம இழந்தோம்னா ஒன்றும் இல்லை, ஆனால் வந்து அதில் இருக்கக்கூடிய சில மகத்துவம் வாய்ந்த மூலிகை செடிகளையும் வந்து நம்ம வந்து இழந்துடும். இதன் மூலமாக என்னென்னு சொன்னோம்னா, நம்மளுடைய மாடி தோட்டத்தில் வந்து நம்ம அமைக்கப்படக்கூடிய அந்த அதாவது வந்து காய்கறிகளையும் அதே நேரத்தில் வந்து இந்த காய்கறிகள் வகைகள், கீரை வகைகள், பல வகைகள் இதோடு சேர்ந்து நம்ம வந்து இந்த அதாவது ஹெர்பல்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை பயிர்களை நம்ம சேர்ந்து நம்ம வந்து அந்த மாடி தோட்டத்தின் மூலமாக வளர்க்கிறது மூலமாக நம்மளுடைய பாரம்பரியத்தையும் நம்மளுடைய பூர்வீகத்துக்கு உண்டான அந்த பாரம்பரியத்துக்கு உண்டான மூலிகை செடிகளையும் அதனுடைய பூர்வீகத்துக்கு உண்டான நம்முடைய அதாவது மருத்துவ குணம் வாய்ந்த மருத்துவ முறைகளையும் வந்து என்னென்னு சொன்னால் அதை நம்ம புதுப்பிச்சுக்கிறோம். இப்படி வந்து இது வந்து சொல்ல ஒரு பல்நோக்கு முறையில் வந்து நம்ம வந்து அதன் மூலமாக நான் வந்து நல்ல வந்து ஒரு தெளிவான அதாவது ஒரு பல்நோக்கு முனையில் வந்து நம்மளுடைய இந்த மாடி தோட்டத்தின் மூலமாக வந்து நம்ம வந்து பல்வேறு பலன்களை நம்ம பெறுகிறோம். இப்போ இது சம்பந்தமான பயிற்சிகளோடும் எங்களுடைய வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வந்து நாங்கள் வந்து கடந்த காலங்களிலிருந்து தொடர்ந்து நாங்கள் கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விவசாயிகளும் சரி, அதாவது நகர்ப்புற மகளிர் இவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் வந்து பயிற்சி கொடுத்துட்டு இதன் மூலமாக வந்து இந்த மாடி தோட்டத்தை வந்து ஊக்குவிச்சுட்டு வர்றோம். இது நான் சொல்கிறேன், ஏற்கனவே வந்து சொல்கிறேன், இப்போ கிராம பகுதியில் சேர்ந்த மக்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து தேவையான காய்கறிகள் கிடைக்கலாம். ஆனால் வந்து நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அதை வந்து என்னென்னு சொன்னால் நம்மளுக்கு தேவையான அந்த காய்கறிகளை வந்து நம்மளே வந்து உற்பத்தி பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால வந்து நாங்கள் வந்து இந்த மாடி தோட்டம் சம்மந்தமான பயிற்சிகளை நிறையா கொடுத்துட்டு வரோம். எங்களுடைய அந்த விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த எல்லா வந்து விவசாய பெருமக்கள் அனைவரும் வந்து இதில் வந்து இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு எதிர்வரும் காலத்தில் வந்து பலன் பெறணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். கூட்டத்தின் இறுதிக்கட்டமாக விவசாயிகள் வேளாண் தொழில்நுட்ப பயிற்சியின் மூலம் பயனடைந்தவற்றை கூற கேட்டபோது, என் பேர் வந்து காமாட்சி, கல்லுமடம் கிராமத்தை சேர்ந்தவர். விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்துள்ளேன். இப்பொழுது கிராம நல்வாழ்வு இயக்கத்திலிருந்து வேளாண்மை துறையில் அதிகாரிகளும் மற்ற அலுவலர்களும் வந்து எங்களுக்கு சிறந்த ஒரு நல்ல ஒரு தெரியாத விஷயங்களையும், அதாவது வந்து அரசாங்கத்திடமிருந்து என்னென்ன பெற வேண்டும், என்னென்ன மானிய திட்டங்கள் உள்ளன அனைத்தையும் கூறினார்கள். இதை கூறியவர்கள் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியுடனும், அடுத்து வந்து நாங்கள் யாரை போய் பார்த்தால் என்ன ஒரு நிவாரணம் பெறலாம் என்ற ஒரு தெளிவான ஒரு உரையும் நடத்தினார்கள். அவர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாகவும் விவசாயிகளின் சார்பாகவும் நன்றி கடந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விருதுநகர் மாவட்டம் ரெட்டியாபட்டி வட்டார கல்லுமடம் கிராமத்தில் இன்று நடைபெற்ற விவசாய நல்வாழ்வு இயக்கத்திற்கு வருகை புரிந்து சிறப்பித்த அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள், அலுவலர்கள்,
தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அதை சார்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு உறுதுணை புரிந்த திருச்சுழி வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் அவர்களையும், வேளாண்மை அதிகாரி அலுவலர்கள், ஆத்மா திட்டத்தின் அலுவலர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு நடைபெற்ற அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கு கொண்டு தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு பயிற்சிகளிலும் மிக ஆர்வமாக இருந்து பங்கேற்ற இந்த கிராம மக்கள், விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.